ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் கறியான வட்டா கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுவும் ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் மெனு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச கறி தான் இந்த வட்டா கறி, இந்த கருவாட்டு அவியல், நெத்தோலி பொரியல். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கறி இந்த தேங்காய் அரைச்சி போட்டு கறி ஆக்குறதுக்கு இந்த பட்டக்காய் வந்து பச்சையாக தான் இருக்கும். இந்த கலரில் பச்சையாக இருந்தால் தான் நல்லா. இப்போ நாங்கள் பட்டக்காய் வெட்டின பிறகு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்போட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்சளவு மஞ்சள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். மிச்சம் தண்ணி சேர்க்கல. தண்ணி சேர்த்து இதை அப்படியே வேக வச்சிடணும். நீங்கள் இந்த வட்டக்கறி தேங்காய் அரைச்சி போட்டு ஆக்குன்னா நீங்கள் அரை முத்தல் மாதிரி தேங்காய் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மசாலாக்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த சீரகம், சோம்பு, ஒரு பட்டை துண்டு. சோம்பு வந்து சீரகத்தோட கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த பொருள் இந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்ல மணமாகவும் இருக்கும். இதெல்லாம் இப்படி லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி இதை வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு வறுக்காமைக்கு இப்படி பச்சையில் போட்டு மறைச்செடுத்துக்கையில் வறுத்தெடுத்து செஞ்சு பாருங்கள், ஒரு முறை சரி நல்லா இருக்கும். இப்போ இதை வறுத்தெடுத்த பிறகு அதை எடுத்து இன்னொரு ஃபேனில் பிளேட் ஒன்றில் போட்டுவிட்டு அதே ஃபேனில் வந்து நான் அரிசி சேர்த்துனேன். நாட்டு அரிசி இல்லாட்டி உங்களுக்கு பச்சை அரிசி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலும். சேர்த்து இதையும் நல்லா வறுத்தெடுக்கணும். இது வறுபட்டு வரசில் நல்ல ஒரு கலர் வரும். இந்த கலர் வரசில் நீங்கள் இதையும் இறக்கி ஆற வச்சுருங்க. இப்போ இது ஆறும் வரைக்கும் அடுத்து வந்து நாங்கள் தேங்காயை வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் வந்து நல்லா அரை முத்தல் தேங்காய் இருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும் இந்த வட்டாக்கறி. தேங்காயை போட்டோன்னு அந்த ஈரம் எல்லாம் வற்றி நல்லா இன்னப்படி வறுபட்டு வரணும். இன்னும் அந்த கலர் எல்லாம் மாறி கறிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் வறுத்து எடுத்ததை நான் ஒரு மிக்ஸி ஜாரு போட்டு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு அம்மிலையும் போட்டால் நல்லா அரைச்சி அதுவும் செய்யலும். நான் வந்து மிக்சியில் போட்ட பிறகு இதோட வந்து நாங்கள் வறுத்து வச்சிருந்த அந்த சீரகம், சோம்பு, அடுத்தது அரிசி இதெல்லாம் இதோடய சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மேலும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க. இதோட பூண்டு ஒரு 3-4 பல், அதோட பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலும். இல்லைன்னா சின்ன கொச்சின்னு சொல்லுவோம், அது சேர்த்துக்கோ. மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரகொரப்பா துண்டு அரைச்ச பிறகு திரும்பவும் தண்ணி ஊற்றி நல்லா பட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் மறைச்சி வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் கட்டி தேங்காய் பாலும் தேவை. நீங்கள் ஒரு கப்பால் மாதிரி தேங்காய் பாலும் புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வட்டாக்கறியை பார்த்தா நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ இதை வந்து ஒரு கரண்டி இல்லாட்டி ஒரு ஹப்பால் அப்படி கொஞ்சம் கடைஞ்சி விடுங்க. இப்போ இதோட வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த வட்டக்காய் மாத்தன்மை இல்லாட்டியும் இந்த தேங்காய் போட்டால் நல்லா மாத்தன்மையாகி வரும். வேண்ட இதில் அரிசி அதெல்லாம் வறுத்து போட்டதால். இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, ரம்பையில் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பையும் பார்த்துக்கோங்க. உப்பு போதான்னு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரும் வரை வேக வச்சிடணும். இன்னும் கொஞ்சம் தேங்காவெல்லாம் இதெல்லாம் வெந்து வர டைமுக்கு நீங்கள் இதோட கட்டி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு கொதிச்ச வச்சு இதை அப்படியே இறக்கிக்கலும். இந்த கறி வந்து நல்ல சுவை மட்டுமில்லை, நல்ல மணமாகவும் இருக்கும். வீடே மணக்கும். இந்த வட்டாக்கறி உண்டாக்கினா என்ன அப்படி அந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து போட்டு இந்த கறி ஆக்குறதால அன்றைய லஞ்சுக்கு வந்து அதோட வந்து சிவப்பரிசி சோறு தான். சிவப்பரிசி சோறும் இந்த வட்டாக்கறி அதோட கருவாட்டு அவியல். உங்களுக்கு கருவாடு இல்லைன்னா ஒரு நெத்தோலி பொரியல் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி பீஃப், மட்டன் அது இருந்தாலும் எடுத்துக்கலும். ஃபிஷ் கறியும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.